உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. திண்டுக்கல் மாநகர் மீடியா சகோதரர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவரும் ஒன்று கூடுவதற்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையாக காத்திருந்தது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அதன் அடிப்படையில் எங்களுடைய செய்திகளை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது. வரும் 29, 30 தேதிகளில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய இரு அமைப்புகளினுடைய செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் திண்டுக்கல் பேரம்பூர் சாத்தன்குடி நாடார்கள் உறவின் முறை மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சமீபத்திய மோடி அரசுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்கக்கூடிய சமயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றத்தை, மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பை அல்லது தடுமாற்றத்தை கட்சி ரீதியாக எப்படி அணுகுவது என்ற அடிப்படையில் அந்த பொதுக்குழுவில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம். நவம்பர் 29, 30 ஆகிய இரு தினங்கள். அடுத்ததாக 400 வருடங்களாக தொடரில் நடத்தப்பட்டு வந்த பள்ளிவாசல், அயோத்தியில் உள்ள பாபரி பள்ளிவாசல் கடந்த 1992 ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் அன்று இந்துத்துவ சக்திகளால் உடைத்து நொறுக்கப்பட்டது என்பது, இடிக்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றுதான். அப்பொழுது ஆட்சியில் இருந்த நரசிம்மராவ் அவர்கள் உடனடியாக பள்ளிவாசலை கட்டித்தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அவருடைய ஆட்சி முடிந்துவிட்டது, அவரும் மறைந்து விட்டார். வருடங்களும் 24 வருடங்களை கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில பாபரி பள்ளிவாசலை உடைத்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் டிசம்பர் 6 அன்று ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிவாசலை மீட்டே தீர வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டம் நடத்தி வருகிறது. பாபரி பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளும் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடும், பாபரி பள்ளிவாசலை சட்டவிரோதமாக உடைத்து நொறுக்கியவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடும், பாபரி மஸ்ஜித் இடத்தை முஸ்லிம்களும் ஒப்படைக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளோடு கடந்த வருடங்களை போன்றில்லாமல் இந்த வருடம் டிசம்பர் 6 காலை 10 மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பெருநகரங்களிலும் கருப்பு சட்டை அணிந்து கண்டன தர்ணா போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரள இருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த போராட்டம் வத்தலக்குண்டில் நடைபெற இருக்கிறது. திண்டுக்கல்லில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கடந்த 2.5 ஆண்டு கால மோடி அரசு மக்களிடத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினர்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தினரை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறது.